ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது நன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் பாவத்திலிருந்து மன்னிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இன்றைய தினத்திலே கூட இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நன்மை கொடுக்க போகிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலே அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த இடத்திலே பார்க்கும்போது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு துன்மார்க்க பாதையில வாழ்ந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைக்கு சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் இரண்டாவது கொடுக்கிற ஒரு நன்மை. சாபம் முற்பிதாக்கள் செய்த பாவமும் நம்முடைய தாய் தகப்பன் கூட இருந்தவர்கள் நாம் செய்த பாவத்தின் வழியாகவும் சாபங்கள் நிரப்பப்பட்டிருந்திருக்கிறது. அது வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த சாபத்தை இயேசு அதை நன்மையாக மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டிருக்கிறார். அதுதான் இன்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை அது தேவன் இரண்டாவது நன்மையாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். முதல் நன்மைகளையும் இரண்டாவது நன்மையாக சாபத்தை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன். அவர் சாபத்தை முழுமையாக மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் முழுமையாகவே சாபத்தை மாற்றுவார். அவரே நமக்காகவே சாபமாக சிலுவையிலே பலியானார், முள்முடி சூட்டப்பட்டார். அதுதான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இயேசு இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சாபத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாகவே தேவன் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தேனானால் நிச்சயமாகவே இந்த சாபத்திலிருந்து ஒரு மாறுதலை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். சில பிரச்சனைகள் போராட்டத்தை குடும்பங்களில் இருக்குமானால் நிச்சயமாகவே ஒரு சாபத்தின் வழியாக தான் அது இருக்கும். அந்த சாபம் மாறும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படியே இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.